ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குற டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸை விட வீட்டில் நம்ம கையால் டேஸ்டியாக ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்நாக் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி என் பையனோட ஃபேவரட்டான அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க. நீங்கள் சிவப்பு அவல் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அவல் கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் இல்லை, நல்லா மொறுன்னு வந்தால் போதும். அதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு உடச்ச பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விடுங்க. லைட்டாக ஒரு பொன்னிறம் மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதையும் அது கூட சேர்த்து அந்த பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க. நீங்கள் தோலோடையே இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். தோல்லையும் சத்து இருக்குது. இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் அதே பிளேட்டுக்கு இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கருப்பு எள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எள்ளு உங்களுக்கு கடுகு மாதிரி பொடியும். நீங்கள் மூடி போட்டு கூட நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஃபுல்லாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே 2 ஏலக்காய் சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் யூஸ் பண்ண போகிறதுனால இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கல. அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சுத்தமான வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. சுத்தமான வெல்லமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அதை மீறியும் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பொடி, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் பாகு பதம்லாம் வரணும்லாம் இல்லவே இல்லைங்க. ஃபுல்லாக கரைஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு கட்டி தட்டாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸ்டார்டிங் இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா திக்கனாகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆனால் ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரக்கூடாது. ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் கையில் அப்படியே உருட்டிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆற விட்டிங்கன்னா உருட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டுக்கு 45லேருந்து 50 உருண்டை வரைக்கும் வரும். என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸோ குட்டி உருண்டையாக இருந்தால் அவன் அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த சைஸ் உருண்டைகளாக உருட்டியிருக்கேன். அதே போல் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிற கண்டெய்னர் மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னராக இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இது எனக்கு 7 to 10 டேஸ் வரைக்கும் வரும். நான் இதே மெஷர்மெண்ட்டில் தான் வாரம் செஞ்சு வச்சுப்பேன். என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. காலையில் ஈவினிங்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போதெல்லாம் எடுத்து கொடுப்பேன். நீங்களும் இந்த ஹெல்தியான ஸ்நாக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய்.